ராகணபதி பெரியவா தரிசனத்துக்காக போயிருக்கார். அவர் தான் தெய்வத்தின் குரல் நமக்கு கம்பேர் பண்ணி கொடுத்தவர். ஒரு சிவராத்திரி அன்னைக்கு பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டார் சில வருஷங்கள் முன்னாடி. பெரியவா தரிசனத்துக்காக போயிருக்கார். பெரியவா மேனேஜரை கூப்பிட்டு அந்த லெட்டரை கொண்டு வாங்கோ அப்படின்னு. எந்த லெட்டரை சொல்கிறாங்கன்னு மேனேஜருக்கும் தெரியுது. பேசாமல் இருந்தார், கை கட்டின்னு பேசாமல் இருந்தார். ஒன்றும் போகலை. இன்னும் கொண்டு வண்டியா லெட்டரை 5 நிமிஷம் கழிச்சு கேட்குறேன். பேசாமல் இருந்தார். 5 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம் ஆச்சு. அக்னியே ஸ்வகான்னு பண்ணிவிட்டியோ அப்படின்னு கேட்டா பெரியவா. எரிச்சுட்டியோ லெட்டர்னு கேட்குற. இதுக்கு மேலே நாம் வந்து அபச்சாரமாக போய்டும். ஓடி போய் லெட்டரை கொண்டு வந்தேன். அந்த லெட்டரை ராகணபதி நீட்டி இது படி இப்படி. யாரோ ஒருத்தர் பெரியவா இந்த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த லெட்டர் என்னன்னாக்க இட் இஸ் டிவைட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் டிஃப்ரெண்ட் மேட்டர். பெரியவாளை குறை சொல்லி ஒரு 4 பக்கம் லெட்டர் எழுதியிருக்கான். மைத்ரீம் பட்சத்தைன்னு பெரியவா ரச்சனை பண்ணாலும் யூனிவர்சல் பெனடிக்ட் மெசேஜாக அமைஞ்சது. அதை எம்எஸ்எம்மாக போய் ஐநார பாடிட்டு வந்தார். ஒரு பெரிய சங்கீத விதுச்சியை ஒரு கருவியாக வச்சுட்டு இங்கே புகழ்ந்து எடுக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணிருக்கேள் அப்படின்னு லெட்டர் எழுதியிருக்கான். டு புட் இட் இன் வெரி மைல்ட் அண்ட் யூஃபமிஸ்டிக் டேர்ம்ஸ். அவன் ரொம்ப காரசாரமாக ஏதோ எழுதியிருக்கான். இந்த லெட்டரை பார்க்குறதே படிக்கிறதே அவருக்கு கண்ணமெல்லாம் செவந்து படுத்து ராகணபதிக்கு ஒரு பரபரப்பு வந்துடுச்சு. இது மாதிரி பெரியவாள்கிட்ட போய் லெட்டர் எழுதுறானேன்னு. நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறா பெரியவா. லெட்டரை படிக்க சொல்லிவிட்டு நீ என்ன நினைக்கிற, இதை படிக்கிறதே அபச்சாரம்னு கணத்தில் போட்டுட்டார் அவர். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, அவன் எழுதிட்டு தான் ரொம்ப கரெக்டு. நான் ஒரு சன்னியாசி. என் வேலை என்ன, அம்பாளை தியானம் பண்ணி பேசாமல் இருக்க வேண்டியது. ஊருக்கெல்லாம் நான் என்ன குருவா, உலகத்துக்கெல்லாம் நான் குருவா, இல்லை இந்த சனாதன தர்மத்தில் இருக்கிறவா எல்லாருக்குமே நான் குருவா, இல்லை அத்வைத பரம்பரையை சேர்ந்தவா எல்லாருக்கும் கூட நான் குருவா? நான் மாட்டில் பேசாமல் தியானம் பண்ணி இருக்க வேண்டியதானே. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறேன்னு உன்னை யார் பண்ண சொன்னால்? அம்பாள் அவன் மூலமாக எனக்கு என் தர்மத்தை ஞாபகப்படுத்தியிருக்கா. யாராவது எடுத்துக்க முடியுமா? அந்த மாதிரி பெரியவா ஸ்தானத்தில் இருந்துட்டு உலகம் முழுக்க வாசனத்தில் வந்து விழறதுக்கு காத்துட்டுருக்கு. ஆனால் தன்னை ரொம்ப சாமான்யமாக ஒரு சாதாரண சன்னியாசியாக நினைச்சிருந்து பெரியவா ஒருத்தர் தான் அப்படி இருக்க முடியும். இந்த 57-58 என்ன ஆகிடுத்து, பெரியவா சம்ஸ்கிருதத்தில் தங்கியிருக்கிற போது அந்த காலத்தில் கொஞ்சம் மேனாலையும் போவா, நடந்து போவா. இந்த லஸ்கார்னரில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த லஸ்கார்னர் வழியாக அந்த சம்ஸ்கிருத காலேஜுக்கு போகக்கூடிய ரூட், அந்த ரூட்டில் ஏதோ காசால போகணும். மடத்துக்கு இன்ஃபர்மேஷன் வந்துவிட்டு யாரோ நாஸ்திக பார்ட்டியை சேர்ந்தவா அடியாளன்னு 10 பேரை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். பெரியவா வரும்போது கருப்பு கொடி காட்டணுங்கிறதுக்காக தலைக்கு 10 ரூபா. அந்த காலத்தில் 10 ரூபாங்கிறது பெரிய விஷயம். அது 10 ரூபாங்கிறது ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். தலைக்கு 10 ரூபா கருப்பு கொடி காட்டணும். ஒரு 10 நிமிஷம் மேலேக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்கான். எல்லா பணத்தை வாங்கிவிட்டான். பணத்தை வாங்கி செலவும் பண்ணிவிட்டான். அவன் காத்துருக்க. பெரியவா அந்த ரூட்டை தான் மாற்றப்படாது, அந்த ரூட்டில் தான் போகணும்னு விட்டார். மேனாத வரா பெரியவா வரும்போது எல்லோரும் 10 ரூபா வாங்கிட்டான். உள்ளூர் அவனுக்கு பயம். இந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு எல்லாரும் சொல்லிக்கிறாடே, நம்ம குடும்பங்கள்லாம் நன்னா இருக்கணுமே, கருப்புடி காட்டி ஆகணுமேனு உள்ளூர பயம். எங்கே இவெல்லாம் பதுங்கி நிற்கிறாளோ அந்த இடத்துல வந்த உடனே உள்ளேருந்து சிக்னல் பண்ணுவாள். மேனாவில் உள்ளே இருக்கிற போது சிக்னல் பண்ணினால் ஒழிக மேனாவை திறக்கப்படாது. இது ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா இருப்பா இல்லாமல் இருப்பா, திடீர்னு மறைஞ்சு போயிடுவா. அந்த யோக சக்தியெல்லாம் வெளியில் யாருக்கும் தெரியாது. மேனாவை நிறுத்த சொன்னா நிறுத்தினான். நிறுத்தின உடனே இந்த பசங்கள் தான் நடுங்கின்னு நிற்கிறான். ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டா, மேனாவை திறக்க சொல்லி கூப்பிட்டா. என்ன ஊர், என்ன பேர் எல்லாத்தையும் கேட்டுண்டா. நீங்கள் தான் க்ஷேமமாக இருக்கணும், பரமேஸ்வரன் பிரார்த்திச்சுக்கிறேன்னா மேனா கிளம்பிடுச்சு. நடு ரோட்டில் விழுந்து நமஸ்காரம் பண்ணான். நெடுஞ்சாங்கடையாக நமஸ்காரம் பண்ணான். இவருக்கு கருப்பு கொடி காட்டணும்னு நான் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் நாங்கள் தான் நன்னா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாரு. வித்தியாசமே இல்லை. ஒரே மாதிரி நிந்தனை பண்ணுறவாடும் ஒரே மாதிரி தான், ஸ்தோத்திரம் பண்ணுறவாடும் ஒரே மாதிரி தான். அந்த காலத்தில் இந்த காஞ்சி மடத்துக்கும் சிங்கேரி மடத்துக்கும் ஏதோ யாரோ சில பேர் வேண்டாதவா ஏதோ வித்தியாசத்தை கலப்பி துஷ்பிரச்சாரம் ஆகிட்டு இருக்கிற போது காஞ்சி மடமே கிடையாதுன்னு துஷ்பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. மடத்துக்கு வேண்டியவாளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பெரியவாள்கிட்ட வந்து இது மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார், இந்த மடமே கிடையாது, நீங்கள் ஜெகத்குருவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். சிரிச்சிலே கேட்டுண்ட அப்படி சொல்கிறானா, அவனை கூட்டின்னு வாங்க
அப்படின்னா வருவனா அவனை கூட்டணும். அவன் வாயில் ஒரு மூட்டை சர்க்கரையை போடணும். ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டால் போகாது, ஒரு மூட்டை சர்க்கரையை போடணும். யாருக்கும் தோணாத விஷயங்கள் தான் பெரியவாளுக்கு தான் தோணும். சிஷ்ய பாபம் குரும் ரஜேத்னு இருக்குது. சிஷ்யனுடைய பாபம் குரு வந்து சேரும்னு இருக்குது சாஸ்திரத்தில். அவன் ஒத்தனாவது இந்த குரு இல்லைன்னு சொல்கிறானோ, அவன் பாபத்துக்காவது நான் பொறுப்பாடியாக போகாதபடி என்னை காப்பாற்றுறானோனோ, அதனால் அவன் வாயில் ஒரு மூட்டை சர்க்கரையை போடணும் அப்படின்னு பெரியவாளை தவிர யாருக்கு இது மாதிரி தோணும்? அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன இன்ஸ்டன்ஸில் முதற்கொண்டு பார்த்தேன்னாக்க அது ஒரு விலட்சணமான ஒரு பார்வை. இட்ஸ் எ யுனீக் பர்செப்ஷன். பெரியவானா பெரியவாளா வேற ஒருத்தரை பெரியவாளை சொல்லிவிட்டு அதே மூச்சில் வேற ஒருத்தரை நினச்சி பார்க்க முடியல. அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணிவிட்டா பெரியவா. அவளுடைய தபஸ் மாத்திரம் இல்லை, அவளுடைய சர்வஜத்துவம் எப்படி இருந்திருக்குனாக்க அவளுக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது. சன்னியாசமாகின்ற புதுசு ஒரு 12 வயசு முடிஞ்சு 13வது வயசு நடக்கிறது சன்னியாசம். அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும் பார சன்னியாசி. கும்பகோணத்தில் மடத்தில் அவருக்கு பாடம் நடக்கிறது. கும்பகோணம் மடம் பார்த்தோம்னா பக்கத்தில் காவேரி ஓடின்னு இருக்கு, மணல் பரப்பு. அதாவது வேதாந்த சாஸ்திரம் பிக்ஷை பண்ணுறதுக்கு முன்னாடி படிக்கணும், வெறும் வயதில் தான் படிக்கணும் வேதாந்த சாஸ்திரம். நேத்தி கூட பெரியவாழ்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சம்ஸ்கிருத காலேஜில் அப்படி தான் ஒரு 30 வருஷம் முன்னாடி இப்படி தான் இருந்தது. வேதாந்த சிரோமணி படிக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் காலத்தால் 7:30 மணிக்கு ஆரம்பிப்பா, 10 மணி 10:30 மணி மட்டும் கிளாஸ் நடந்தால் அப்புறம் மத்தியானம் மணி 11 மணிக்கு சாப்பாடு போட்டுடுவான். இது வேறு கான்டெக்ட் வந்து ஏதோ கிராண்ட், கவர்மெண்ட் கிராண்ட் வாங்குறத பற்றி யாரோ பேசியிருந்தா நேற்றுக்கு. அப்போ நான் இந்த விஷயத்தை சொன்னேன் பெரியவாழ்கிட்ட. கிராண்ட் வாங்கினோம்னா கிராண்ட்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறா பெரியவா சொன்னான், பால பெரியவா சொன்னான். ஏன்னா கிராண்ட் வாங்கிவிட்டால் இந்த நியமத்துக்கு கட்டுப்பட்டு நடத்த முடியாது, சாஸ்திரியமாக நடத்துறது கஷ்டம். அவன் சொன்னான் அந்த 10லேருந்து 5 தான் கிளாஸ் வச்சாகணும், சாப்பிடுவான். வேடிக்கையாக சொன்னான், இப்போ ஆரம்பமே டிஃபனில் தான் ஆரம்பிக்கிறது சாஸ்திரம் அப்படின்னு வேடிக்கையாக சொன்னேன். இந்த டிஃபன் தான் அப்புறமா சாஸ்திரம் படிச்சுட்டு அப்புறமா நான் சாப்பிட்டோம், முன்னாடி சாப்பிடக்கூடாது. எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா, நீங்கள் சான்ஸ்கிருத அவளை பார்த்து மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கன்னு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கா. இன்னும் பேசணும், அவள்கிட்ட போய் பேசணும், சம்ஸ்கிருத நடத்துகிற வாழ்கிட்ட போய் பேசணும். பெரியவா இந்த வேதாந்த சாஸ்திரம் காத்தால் பாடம் நடக்கும். சாமானிய சாஸ்திரம்னு வியாக்கரணம் தர்க்கமெல்லாம் பிக்ஷைக்கு அப்புறம் கூட நடத்தலாம். பைங்காநாடு கணபதி சாஸ்திரிகள்னு ஒரு பெரிய மகாவித்வான்தார், அத்வைதபா பண்டிதர். பெரியவாளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்னா அவருடைய யோகியதை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. மத்தியானம் 3 மணி 4 மணி இருக்கும், பூஜையெல்லாம் எடுத்து பிக்ஷையாக எடுத்து பாடம் நடந்துருக்கு. பெரியவாளுக்கு 14-15 வயசுக்குள்ளே இருக்கும். டீனேஜ்னு சொல்கிறோமோ நம்ம குழந்தைகளை டீனேஜ்னு சொல்கிறோம். அந்த காவேரி மணல் பரப்பில் மணலில் ஏதோ கை அடைஞ்சுட்டுருக்க இவருக்கு கோவம் வந்து சாஸ்திரிகளுக்கு. சாதாரண சிஷியனாக இருந்தால் காதை பிடிச்சி திருக்கியிருப்பார், இல்லை தலையில் குட்டிருப்பார். ரெண்டும் பண்ண முடியல. அவர் ஜெகத்குருவாக போயிட்டார். அதனால் என்ன பண்ணார், மேல் வேஷ்டி எடுத்து இடுப்பதை கட்டினார், நமஸ்காரம் பண்ணார். நான் ஊருக்கு போய்ட்டு வரணும், உத்தரவு கொடுக்கணும்னு கேட்டார். வித்தைங்கிறது ஜலத்தை போல் மேல் மட்டத்துலேருந்து கீழ் மட்டத்துக்கு தான் வரும், கீழேருந்து மேலே போகாது. நீங்கள் ஆசிரமத்தில் பெரியவாளாக இருக்கேன், நான் வெள்ளை வேஷ்டியில் இருக்கேன், இங்கேருந்து அங்கே வித்தை வர்றது கஷ்டம், நான் போயிட்டு வரேன் ஊருக்கு, உத்தரவு வேணும்னா. நீங்கள் 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்கோ, நீங்கள் இது மட்டும் நடத்தின பாடங்களெல்லாம் என்ன வேணால் கேள்வி கேளுங்கோ, நான் தெரிஞ்ச மட்டும் பதில் சொல்கிறேன். அப்புறமா நீங்கள் ஊருக்கு போகணுமா வேண்டாமான்னு அப்புறம் தீர்மானம் பண்ணிங்க. கேள்வி கேட்டால் பிசில் இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு பதில் வருது. அன்னைக்கு நடத்தின பாடம் உள்பட மணலில் விளையாடின்னு இருக்கார் இந்த சன்னியாசின்னு அவர் நினச்சின்னு இருக்கார். கேட்டதுக்கெல்லாம் யோஜனை இல்லாமல் பதில், சொல்லி கொடுக்காத விஷயங்களும் சேர்ந்து வருது பாடத்தில். மறுபடியும் 10 நிமிஷம் கழித்து நமஸ்காரம் பண்ணார், உத்தரவு வேணும், ஊருக்கு போய்ட்டு வரேன்னு. இங்கே கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டேனே, ஊருக்கு போய்ட்டு வரேன்னு சொல்கிறேன். நம்ம அபச்சாரம் நடந்து கொடுத்து முதல்ல சொன்னது பெரியவாளுக்கு வித்தை ஏறதே நினைச்சின்னு அபச்சாரப்பட்டு நான் ஊருக்கு போய்ட்டு வரேன்னு அனுமதி கேட்டேன். இப்போ நான் உத்தரவு கேட்குறது வேறு ஒரு திருஷ்டிகோணத்துலேருந்து, பெரியவா சர்வக்கியால் உங்களுக்கு பாடம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறதுனால நான் ஊருக்கு போய்ட்டு வரேன். சின்ன வயசில் முதற்கொண்டு அவள் சர்வக்கியத்துவங்கிறது அவதார சுலபம். சாதாரணமாக இருந்தால் ரொம்ப நாள் உழைச்சி ஒரு வித்தியை சம்பாதிச்சு அப்படி கூட சர்வக்கியத்துவம் அடைகிறது கஷ்டம்.
பல வித்தைகளை சம்பாதிக்கலாம். பெரியவாளுக்கு தெரியாத வித்தியே கிடையாது, தெரியாத விஷயமே கிடையாது. அந்த மாதிரி இருந்திருக்கா. இது 15 வயசில் ஆரம்பித்து கடைசி அப்படின்னு ஆரம்பிச்சுன்னு சொல்லக்கூடாது, அவதார காலத்துலேருந்து ஆரம்பித்து தான். ஏன்னா மே மாதம் 20ஆம் தேதி 1894 அவதாரம் பண்ண தினத்துலேருந்து ஆரம்பித்து கடைசி மூச்சு பரியந்தம் சர்வஜானம் தான் இருந்திருக்கா. பவான்ஸ் ஜேர்னலில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். டாக்டர் ராஜா ராமண்ணான்னு அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் சேர்மனாக இருந்தவர் அந்த காலத்தில். ஈ வாஸ் தி ஃபைனல் அத்தாரிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. அவர் பெரியவா தர்ஷனத்துக்காக போயிருக்கார். தன் அனுபவத்தை எழுதியிருக்கிற ஒரு ஆர்டிக்கல் தான். இது ரொம்ப நாள் முன்னாடி வந்த ஆர்டிக்கல். அட்டாமிக் எனர்ஜியை பற்றி தெரியவா ஏதோ பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து கேள்வி படிப்படியாக இன்க்ரீஸிங் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டின்னு கேட்டுன்னு போகிறார். ஒரு பாயிண்டில் இவரால் பதில் சொல்ல முடியல. இஸ் சப்போஸ் டு பி தி சேர்மன் ஆஃப் தி அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். இஸ் அனேபிள் டு ஆன்சர் அ கொஸ்டின். சன்னியாசியாக உட்கார்ந்து இருக்கார். இவர் அட்டாமிக் எனர்ஜியை பற்றி கேட்குறா பெரியவா, இவருக்கு பதில் சொல்ல முடியல. எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அப்படி தான். ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வெளிநாட்டில் எங்கேயோ இஸ் எ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ். அவருக்கு ஒன்றும் நம்ம சனாதன தர்மத்தில் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. ஏதோ ஒரு வெக்கேஷனுக்காக வந்திருக்கார். ஆற்றுல இருக்கிறவா எல்லாரும் அன்றைக்கின்னு கிளம்பி பெரியவா தரிசனத்துக்காக கிளம்பிட்டு இருக்கா. தனியாக உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார் த சேக் ஆஃப் கம்பெனியாக வாழ்வோடு போகலாமேன்னு ஏதோ வேனில் ஏறி போயிருக்கா. பெரியவா தேனம்பாக்கத்துலையோ எங்கேயோ இருக்கிற போது ஒரு 10 பேர் போயிருக்கா வேனில். அவளை வேணையும் விட்டா பெரியவா. இவரை மாத்திரம் ஊர் என்ன, பேர் என்ன, எங்கேயிருந்து வந்திருக்கேன் எல்லாம் கேட்டு. இவருக்கு கொஞ்சம் ஒரு கர்வம் வந்திருக்கு. நம்ம நிறைய இங்கிலீஷ் படிச்சிருக்கோம். இவர் 12 வயசில் சன்னியாசம்னு சொல்கிறா, மூக்க பிடிச்சி உட்காந்து. இவருக்கு என்ன உலகத்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்கார். ஐ எம் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்கார். இங்கிலீஷ்லேயே நினைப்பியோ? ரொம்ப பெருமையாக ஆமாங்க. அவர் பக்கத்தில் ஒரு அம்மா, வயசான அம்மா. அந்த அம்மாவை சுட்டி காட்டி 50 வருஷமாக இந்த அம்மா வந்துட்டுருக்கா இந்த தரிசனத்துக்காக. குடும்பத்தில் எத்தனையோ மேலுகளெல்லாம் பார்த்துட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. சௌக்கியமாக வந்திருக்கா, கஷ்டப்பட்டுருக்கா. எல்லா காலங்கள்லேயும் என் தரிசனத்தை மாத்திரம் விடலை, எப்போதும் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருப்பேன். அவளுடைய மனஸ்திதியை சொல்கிறதுக்கு உங்கள் இங்கிலீஷில் ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கோ அப்படின்னு கேட்டால் பெரியவா. இவர் என்னமோ 2-3 வார்த்தை சஜஸ்ட் பண்ணால் சரியா இல்லை, அப்ராப்ரியேட்டாக இல்லை. பெரியவா சொல்ல, எனக்கு ஒரு வார்த்தை தோணுறது, இவள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கா என்கிட்ட, அவள் பக்தி ஒன்றும் மாறலை, ஈக்விபாய்ஸ்ன்னு சொல்லலாமோ அப்படின்னு பெரியவா கேட்டாள். ஆடி போயிட்டார். தோஸ் ஹூ கேம் டு ஸ்காஃப் ரிமைன் டு ப்ரே. அவ்வளோதான். அதாவது அந்த எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அவளுக்கு தெரியாத விஷயமே ஒன்றும் கிடையாது, எல்லாம் தெரியும் அவளுக்கு. சமீபத்தில் ஒரு ஊருக்கு உபன்யாசத்துக்கு போயிருக்கிற போது என்ன உபன்யாச வென்யூக்கு அழைச்சின்னு போகிறதுக்காக வந்திருக்கார் ஒருத்தர். அந்த ஏற்பாடு பண்ணவர், உபன்யாசம் இன்றைக்கி 10 நிமிஷம் லேட்டானா பரவாயில்ல, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணி ஆகணும், அப்புறம் தான் காரில் கூட்டின்னு போகிறேன்னு இந்த 10 நிமிஷம் ஷெட்யூல்டு தான் அழைச்சின்னு போனார். இப்போ அவர் பெரிய ரீடிங் ஆடிட்டர். ஃபார் அப்வியஸ் ரீசன்ஸ் ஐ வில் நாட் கோட் இஸ் நேம் ஆர் ஈவன் த பிளேஸ். அன்றைக்கி அவர் he was an aspiring chartered accountant. 1981 என்னமோ சட்டாரால் பெரியவா இருக்கிற போது இவரும் இன்னொரு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட், சம்வாட் ஓல்டு, இவருக்கு வந்து ஒரு 21 வயசு இருக்கும். அந்த டாக்டர் எல்லாமே அண்டர் 30 தான். 2 பேரும் பெரியவா விஷயத்துக்காக போகலான்னு நினச்சிட்டு கிளம்பினா, கோயம்புத்தூர்லேருந்து ஏதோ ட்ரெயின் பிடிச்சிருக்கா. அங்கே அந்த டிடி பரவாயில்லை, நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஷனில் வரும்போது ரெகுலர் டிக்கெட் கொடுத்துட்றேன், பர்த்தை கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கா. சேலம் வந்த உடனே இறக்கி விட்டுட்டோம். அடுத்து வேறு ஒரு டிடி வந்துவிட்டான், இறக்கி விட்டான். தேர் இஸ் நோ பர்த் அவைலபிள்னு இறக்கி விட்டுட்டான். என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. வெளியில் வந்தால் ஏதோ ஒரு பஸ் இருக்குது, நேராக பெங்களூர் போயிடும், பெங்களூர்லேயும் சதாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பஸ்ஸு 40 பேர் கெப்பாசிட்டி, 18 பேர் ஆல்ரெடி போர்டட் த பஸ். அவள் பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸு, மினிமம் 50% ஆக்குபென்சி இருந்தால் தான் பஸ் எடுக்க முடியும். இவள் 2 பேர் போயிருக்கா, போனோடனே 50% ஆகிடுச்சு. 18 பேர் இருந்தால் இவள் 2 பேர் போனோடனே 20 பேர், 40 பேர் கெப்பாசிட்டி பஸ்ஸில் 20 பேர். நீங்கள் ஒரு லெட்டர் மாத்திரம் எழுதி கொடுங்கோ, எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணி ஆனோம். ஏதோ கிடுக்கிட்டுன்னு ஏதோ திருக்கி கொடுத்தேன் அப்படின்னா அந்த பஸ் ஆனது ராத்திரி கிளம்பி காத்தால் 5:45 மணிக்கு பெங்களூரில் போய் சேர்ந்துருக்கு.
பெரியவா ஒவ்வொரு இடத்துலையும் unseen hand of providence, how it has guided him, அதுக்காக சொல்கிறேன். 5:45 மணிக்கு இறங்கி பெங்களூர் தெரியும், அந்த மெஜஸ்டிக்குங்கிற பஸ் ஸ்டாண்டில் போய் எதிர்த்தாப்புல இல்லை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். இந்த 6:10க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது சதாரா போகிறதுக்கு. அந்த காலத்தில் we are talking of something like 4 decades back. பெங்களூர்லேருந்து டைரெக்டாக போகாது, மீரஜில் இறங்கி பாம்பே போனோம். அந்த மாதிரி நானே அந்த மாதிரி போயிருக்கேன். அந்த ஒரே ஒரு ட்ரெயின் இருக்குது சதாரா போகிறதுக்கு. அங்கே 6:10க்கு ட்ரெயின், 2 டிக்கெட் ஃபஸ்ட் கிளாஸில் அவைலபிளாக இருக்குது. இவா 2 பேருக்கு சுருதி வச்சாப்பில் 2 பேருக்கு. இப்போ பாவம் ராத்திரியில் தான் பஸ்ஸில் ஏதோ சவப்பட்டு வந்துருக்கா, வந்து ட்ரெயினில் ஏறி படுத்துன்னு விட்டா. ராத்திரி 12 மணிக்கு சதாராவில் போய் இறங்கியிருக்கு இந்த ட்ரெயின். வெளியில் வந்தால் அந்த இது சதாராக்கு பக்கம் மீரஜ் தான் நினைக்கிறேன். மீரஜில் போய் இறங்கியிருக்கு இந்த ட்ரெயின், நின்று இருக்குது. மீரஜ் சின்ன ஸ்டேஷன், நீங்கள் பெங்களூர் சென்னையெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. மீரஜ் ஸ்மால் ஸ்டேஷன். ஸ்டேஷன் மாஸ்டர் தான் இருப்பார், வேறு ஒருத்தரும் இல்லை. ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தரும் இல்லை. இவாளுக்கு பாஷையும் தெரியாது, அங்கே மராட்டி, இவாளுக்கு பாஷை தெரியாது. அவர் ஏதோ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கூப்பிட்டு சதாரா போகணுமா, ஒரே ஒரு பஸ்ஸு காத்துருக்கு ராத்திரி 12 மணிக்கு ஏறிங்கோன்ட்டு நேரம் சதாராவில் கொண்டு போய் விட்டுவிட்டார். அங்கே ஏதோ ஒரு ஹோட்டலில், நட்ராஜ் ஹோட்டலில் ஏதோ சொன்னார். அந்த ஹோட்டலில் ஒரு ரூம் போய் 5 நாள் தங்கியிருக்காங்க. பெரியவா அங்கே ஹோட்டலில் போய் ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு பெரியவாழ்கிட்ட போயிருக்கா. போன உடனே பெரியவா இவர் போய் நமஸ்காரம் பண்ணிருக்கார். கமர் இருந்தான்னு கேட்டாலாம் பெரியவா. ஒன்றும் புரியல. ஒரு பாபு ஏதோ பண்ணிட்டு உப்மா பண்ணியிருக்கார் போட்டு கமர் இருந்தான்னு கேட்டிருக்கா. உப்மானா தூக்கி எறிவிய, உனக்கு இதுதான் ஆகாரம் இன்னைக்கு. அவருக்கு சின்ன வயசில் காலேஜ் படிக்கிறது ஏதோ உப்மா பிடிக்காது போட்டிருக்கு, அம்மா பண்ணுறதோ தூக்கி எறிஞ்சிருக்கார். அது எங்கள் ஆற்றுல எங்கள் அம்மாட்ட நான் தூக்கி எறிஞ்சது இங்கே உட்காந்து சொல்கிறா பெரியவா சதாராவில். அப்புறம் 4 நாளைக்கு தினம் உப்மா தான். நான் என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாது, சரணாகதின்னு விட்டார். என்கிட்ட டைரெக்டாக சொன்னார், கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருக்கதோ சொன்னேன். அப்புறம் இந்த மாதிரி அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் வந்து ஜெனரல் ஃபிசிஷியன், ஒரு கண் ஹாஸ்பிட்டலில் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு பெரியவாள்கிட்ட அனுப்புறதுக்காக போயிருக்கார். நீ சார்ட்டர் பண்ணிட்டு போகிறியோ அப்படி ஏதோ கேட்டிருக்கா. அப்புறம் இந்த டாக்டர் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஐ ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணணும், உனக்கு கண்ணை பற்றி என்ன தெரியும்னு கேட்டாலாம் பெரியவா. இவர் ஒன்று இஸ் நாட் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஆப்தால்மாலஜி. பெரியவா ஒரு 1/2 மணி நேரம் லெக்சர் எடுத்தாங்கிறார். கண்ணில் இருக்கிற பார்ட்ஸை பற்றி, அது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுறது, என்னென்ன ப்ராப்ளம் வரும் அந்த கண்ணில், என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஒரு 1/2 hour கிளாஸ் எடுத்துருக்கா பெரியவா. இதை பற்றி உனக்கு என்ன தெரியும்னா எனக்கு தெரியுதுங்கிறார் பாவம். நீ எப்படி ஐ ஹாஸ்பிட்டல் நடத்த போகிறேன்னு கேட்டாலாம். இல்லை வேறு ஸ்பெஷலிஸ்டாக ஐ ஸ்பெஷலிஸ்ட்டாக தான் இருக்கா, நான் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நான் பார்த்துக்க போகிறேன். அப்புறம் யாரை போட்டு யாரோ ஒரு பேரை சொல்லியிருக்கார், சீனியர் டாக்டர். சரி நல்லபடியாக நடத்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கே ராத்திரியாச்சு ஒரு 2-3 நாள் தங்கியிருக்கா போட்டிருக்கு. 5 நாள் மொத்தம் தங்கியிருக்கா. ஒரு நாள் ராத்திரி போனால் ஒரே போலீஸ் கண்டிஞ்சன்ட். ராத்திரி 12 மணிக்கு 10 பேர் திமின்னு வந்துவிட்டா. அந்த போலீஸ் ஸ்குவாடுக்கு லீடர் ஒருத்தர், ஒரு டிஎஸ்பி ஆஃப் போலீஸோ யாரோ ஒருத்தர், அவர்கிட்ட இவர் படித்தாரோ இல்லை இவர்கிட்ட அவர் படித்தாரோ தெரியல. மொத்தம் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏதோ எக்கனாமிக்ஸோ காமர்ஸோ ஏதோ படிச்சிருக்கா. இங்கேங்க சார் வந்து இந்த விஐபி விசிட் நாங்கள் செக்யூரிட்டி டீட்டெயில் வந்திருக்கோம். அந்த மெசடோனியன் பிரின்சஸ் வந்திருக்கா, கிரீஸ்லேருந்து மெசடோனியன் பிரின்சஸ் வந்திருக்கா பெரியவா தரிசனத்துக்காக. ராத்திரி 12 மணிக்கு பெரியவா பேசுகிறா. அவள்கிட்ட இங்கிலீஷில் பேசினா வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும், இங்கிலீஷ் இல்லை. ஹிந்தியிலையோ மராட்டியில் பேசினா லோக்கலாக இருக்கிற வாழ்க்கை தெரியும், ஹிந்தி இல்லை மராட்டி இல்லை. மெசடோனியன் பேசியிருக்கா. அந்த மெசடோனியன் பிரின்சஸ்கிட்ட மெசடோனியன் லாங்குவேஜில் பேசியிருக்கா பெரியவா. இது பெரியவாளுக்கு தெரியாத விஷயமே சப்ஜெக்டே கிடையாது. ஒரு மகாராஷ்டிரத்தில் ராஜ பரம்பரையை சேர்ந்தவர், அந்த யுவராஜாவாக இருந்தவர் ஆஸ் எ யங் மேன் அமெரிக்காவில் போய் அட்டாமிக் ஃபிசிக்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு திரும்பி வந்திருக்கார். அப்பா அம்மா போராளிங்கிறதுனால அப்பா அம்மாவோடு சேர்ந்து இவர் ஃபோர்ஸ்ட் அக்காம்பனி ஹிஸ் பேரண்ட்ஸ். பெரியவா தரிசனத்துக்காக போயிருக்கா. இன்றைக்கி பௌர்ணமி இன்னைக்கு மௌனமாக இருந்திருக்கா பெரியவா. இவரை பார்த்த உடனே
ஜாரகாட்டிருக்கா. இந்த அணுக்கு தொண்டர்கள் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். அவளுக்கு இவ என்ன நினைக்கிறான்னு என்னமா தெரியும். இவ நினைக்கிறத அவள் புரிஞ்சிக்க முடியும். அனுகிரகம் இருக்கா பெரியவா, அவ்வளோதான். என்ன படிச்சுட்டு வந்திருக்கான்னு கேட்டார். அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அவருக்கு ரொம்ப ஒரு பெருமையோடு சொன்னாராம். பெரியவா 2 வட்டம் கையால் மண்ணில் 2 வட்டம் போட்டு ஒன்று ப்ளஸ் மார்க்கு ஒன்று மைனஸ் மார்க் போட்டு கேட்குறார். அதாவது ப்ளஸ்னால் 2 ஆட்டம்ஸை ஃபியூஸ் பண்ணுறது, 2 ஆட்டம் சேர்த்து விடுறது. அட்டாமிக் ஃபியூஷனா அட்டாமிக் ஃபிஷனான்னு கேட்டிருக்கா. ஒரு ஆட்டமை ஸ்ப்ளிட் பண்ணுறது ஃபிஷன், ஒரு 2 ஆட்டம்ஸை சேர்த்து வைக்கிறது ஃபியூஷன். எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கான்னு கேள்வி அப்படின்னு ஆடி போயிட்டா. நாம் எதுவும் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்திருக்கோம். இங்கே உட்காந்து ராத்திரி 11 மணிக்கு இந்த சன்னியாசி அட்டாமிக் ஃபியூஷனை பற்றி பேசுகிறா. அன்னிலேருந்து இ பிகேம் டோட்டல் கன்வெர்ட். பெரியவாள்கிட்ட ரொம்ப அத்தியந்த பக்தி. லாஸ்ட் 15 இயர்ஸ் பெரியவாளுடைய மனுஷலோக யாத்திரையில் கடைசி 15 வருஷம் அவள்கிட்ட ரொம்ப ஈடுபாடோடு கூட அவர் ஈ வாஸ் எ ஃபோட்டோகிராஃபி பஃப். ஒரு பெரியவாளுடைய படம் ரொம்ப பேர் நாம் பார்த்துருப்போம். நதிக்கு நடுவில் ஒரு பெரிய கல் மேலே உட்காந்துட்டு கையை இப்படி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாள். அந்த படம் ரொம்ப பேர் பார்த்துருப்பேன். அது அவர் எடுத்த கோர்படேன்னு பேர். அவருக்கு கோர்படேன்னு பேர். சாந்தூர் மகாராஜா பரம்பரை. கோர்படேங்கிறது சர்நேம், ஃபேமிலி சர்நேம். அவர் எடுத்த ஃபோட்டோ தான் அது. இ வாஸ் எ ஃபோட்டோகிராஃபி பஃப். அவர் என்ன பண்ணிருக்க, தன்னுடைய பெரியவாழ்கிட்ட தனக்கு ஏற்பட்ட தரிசன அனுபவங்கள் எல்லாத்தையும் ஒரு டைரி ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணி புஸ்தகமாக போட்டிருக்கேன். நான் ரொம்ப நாள் முன்னாடி இந்த புஸ்தகத்தை பார்த்துருந்தேன். அப்புறம் நடுவில் பல வருஷங்கள் முன்னாடி ஒரு ஆற்றுல தங்கியிருக்கிறபோது ஆற்றுல அந்த புஸ்தகம் வந்து அந்த புஸ்தகம் மறுபடியும் ஒரு ரீரீடிங் பண்ண முடியாது இருந்தது. அதில் ஒரு ஃபோட்டோ போட்டு ஆஸ் ஏ செட் அந்த காலத்து ஃபோட்டோஸ் எல்லாம் தே டோன்ட் லை. தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் மிக்ஸ் அண்ட் மேட்ச் எல்லாம் ஒன்றும் கட் அண்ட் பேஸ்ட் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த காலத்தில். அந்த காலத்தில் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்த பிடி ஜெட்டி பெரியவா தரிசனத்துக்காக வந்திருக்கார். பெரிய தரிசனம் வந்தால் அவருடைய பிஏ யாரோ கூட வந்திருக்கா. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வரான்னு சொல்லி பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்லா கிடையாது. மரத்தடியில் உட்காந்துருக்கா பெரியவா, வெட்ட வெளியில். அந்த மரத்தடியில் பெரியவாளுக்கு நேரம் இவர் கை கட்டி நிற்கிறார். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா காத்துன்னு இருக்கார். இந்த பக்கம் திரும்பி ஒரு பூ தொடுத்துன்னு இருக்கக்கூடிய பூக்காரி அம்மாட்ட ரொம்ப மும்மரமாக பேசிட்டு இருக்கா பெரியவா. ஆஸ் இஃப் ஹி ஹஸ் நோ அதர் ஒர்க் இன் தி என்டையர் வேர்ல்டு. அதாவது பூக்காரி அம்மாவாக இருந்தாலும் அது வந்து பிலோ பாவர்ட்டி லைனாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஏதாவது 5 ரூபா 10 ரூபா ஏதாவது சம்பாதிக்கிற கேஸாக இருக்கும். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்த பக்கம் பூக்காரி அம்மா. வைஸ் பிரசிடென்ட் இஸ் கெப்ட் வெயிட்டிங். பூக்காரி அம்மாட்ட பேசிட்டு இருக்கா. பெரியவாளுக்கு ஸ்வே மகிம்னிஸ்திதான்னு சொல்லி ஆத்மஸ்வரூபத்தில் ரமிக்கக்கூடியவர்களுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தால் என்ன, ஒரு பரம ஏழையாக இருந்தால் என்ன, எல்லாரும் ஒன்று தான். அவளுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அந்த சமதிருஷ்டியோடு இருந்ததுனால தான். ஏன்னா நமக்கு இந்த பிரசிடெண்ட்டாலேயோ பிரைம் மினிஸ்டராலேயோ ஒரு காரியம் ஆகணும்னு நினைக்கிற மட்டும் அவளை முக்கியமாக நாம் நினைக்க முடியாது. யாராலையும் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. அவளுக்கு தான் பெரியவாளால் அவள் அனுகிரகம் வேணும்னு அவள் வந்திருக்கா. அதனால் அவளை அவமதிச்சாங்க இல்லை. அது பேசின்னு இருக்கா. நடுவில் வந்திருக்கார் வைஸ் பிரசிடென்ட்டு. இந்த பேச்சை முடிச்சுட்டு வைஸ் பிரசிடென்ட் கவனிச்சிருக்கா பெரியவா. இன்னொரு சமயம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சஞ்சீவ ரெட்டி வாண்டட் டு மீட் ஹிஸ் ஹோல்னஸ். உடனே யாத்திரை இருக்கு. அந்த 78லேருந்து 84 நினைக்கிறேன். அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு மெசேஜ் வந்துவிட்டு ராஷ்டிரபதி பவன்லேருந்து. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொன்னால் கலெக்டரேட் முழுக்க ஒரேடியாக கேப்டன் இட் ஸ்டோர்ஸ். உடனே ஆள் அனுப்பிச்சு அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 நாள் கழித்து எங்கேயோ விசிட்டுக்கு வர போகிறார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எங்கே இருப்பா பெரியவாளை, எங்கே தரிசனம் பண்ணான்னு, எங்கே இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. சித்தம்போக்கு சிவம்போக்கு அங்கே மேட்டூர் சுவாமிகள்னு அப்புறமா சன்னியாசம் வாங்கியிருந்தார். அப்போ மேட்டூர் ராஜகோபால் பிரம்மச்சாரியாக இருக்கிறது பெரியவாழ்கிட்ட ரொம்ப நாள் கைங்கல் பண்ணிருக்கேன். அப்போ கலெக்டரேட்லேருந்து யாரோ வந்து கேட்டிருக்கா. பெரியவா மௌனம். பெரியவாழ்கிட்ட ஒன்றும் கேட்கவும் முடியாது, கேட்டாலும் பதில் வராது. மௌனம் கரைஞ்சப்பறம் சொல்கிறேன். ஃபோன் நம்பரை மாத்திரம் வாங்கி வச்சுருக்காரு இவர். ஃபோன் அந்த காலத்தில் செல்லெல்லாம் கிடையாது. எங்கேயாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸு, ஒரு பேங்க்கு, ஒரு கிராமத்துலேயே 2-3 லேண்ட்லைன் தான் இருக்கும். எல்லா வீட்லேயும் லேண்ட்லைன் கிடையாது. ஒரு ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 லேண்ட்லைன் தான் இருக்கும். அந்த மாதிரி எங்கேயோ மௌனம் கரைஞ்சப்பறம் 4 நாள் கழித்து இந்த மாதிரி பிரசிடெண்ட் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. பெரியவாளை எங்கே தரிசனம் பண்ணலான்னு ஏதோ கேட்டிருக்காரு. ஏதோ ஒரு இடத்த சொல்லி அங்கே வந்து இந்த தேதியில் வர சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டா பெரியவா. உடனே பக்கத்தில் எங்கேயோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ போய் லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி அந்த கலெக்டரேட்டுக்கு அந்த அஃபீஷியல்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா. அவன் என்ன பண்ணிவிட்டா,
அந்த குறிப்பிட்ட தேதி ஆஸ் தி டேட் கம்ஸ் க்ளோசர் பிரசிடென்ஷியல் விசிட்னாக்க லிட்ரலி ரெட் கார்பெட் இஸ் ரோல்டு. நிறைய ரூபாய் தான் செலவழித்து பெரிய ஷாமியானாலாம் போட்டு பெரிய பிரசிடென்ட் வர பெரியவாளுக்காக இல்லை பிரசிடென்ட்டுக்காக கரெக்ட் ரைட்டோனும் பிரசிடென்ட்டுக்காக ஷாமியானாலாம் போட்டு மீட்டிங் ப்ளேஸ் அதுக்கு ஃபர்னிச்சர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கேம்ப் ஏற்பாடு பண்ணிட்டார். நாளைக்கு காத்தால பெரியவா பிரசிடென்ட் வராருனாக்கா முதல் நாள் ராத்திரி 12 மணிக்கு பெரியவா கேட்குறா, என்ன இதெல்லாம் என்னமோ ஏற்பாடு பண்ணிட்டுருக்காரு, ஒன்றும் தெரியாத மாதிரி பெரியவா கேட்டால் பிரசிடென்ட் நாளைக்கு வரார், பெரியவாள தரிசனத்துக்காக வரார். திடீர்னு பெரியவா வச்சுட்டா அங்கே ஒரு கோவில், பிராச்சீனமான கோவில், அங்கே ஒரு சின்ன ஒரு அறை, 2 பேருக்கு மேலே இருக்க முடியாது அந்த ரூமில், ரொம்ப ஆன்டி ரூம் மாதிரி ஒரு சின்ன ரூம். அந்த ஜன்னலுக்கு பதிலாக அங்கேயே ஒரு ஓப்பனாக அந்த செமெண்ட்லேயே அது மாதிரி இருக்கும் பாருங்க, ஸ்ட்ரக்சர் மாதிரி ஜாதி போட்டு அந்த மாதிரி ஏதோ போட்டு அந்த காலத்தில் ஏதோ கட்டி வச்சுருக்கா. அந்த ஜாதி வழியாக அவரோட கூட வரவாள்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டோம். நான் 1 மணி நேரம் ஜபத்தை முடிச்சுன்னு இந்த டயத்துக்கு வந்து விட்றேன், பிரசிடெண்ட்டை மாத்திரம் இந்த உள்ள ரூமில் விட்டுடுங்க, அவரோட கூட வரக்கூடிய என்டரேஜெல்லாம் அந்த ஜாதி வழியாக பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டா பெரியவா. அவன் பண்ணி வச்சுருக்க சாமியானா வேஸ்ட்டு, பெரியவாள்கிட்ட போய் சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. 1 மணி நேரம் ஜபத்தை முடிச்சுட்டு வந்தால் ஒரு சஞ்சீவ் ரெட்டி வந்தால் உள்ள ஏதோ பேசியிருந்தார், தெலுங்குலேயே பேசியிருந்தார். அவரோட கூட வந்துருக்கவானா வெளியிலேருந்து தரிசனம் பண்ணின்னு போனான். அப்புறம் அவர் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ஒரு ஆர்டிக்கல் எழுதி பப்ளிஷ் பண்ண சொன்னான். பக்கத்தில் இருக்கிற ஒரு வேத பாடசாலைக்கு 2000 ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காரு பிரசிடென்ட்டு, இதை ஹைலைட் பண்ணி அனுப்பு அப்படின்னா. எதுக்காக ஹைலைட் பண்ண சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்து வெறும் 2000 ரூபா தான் கொடுத்துருக்கார், அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக சொன்னாலும் சொல்லியிருக்கலாம், தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அதாவது எதுக்காக சொல்கிறேன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் அவார்டுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான். அதனால தான் பாலகிருஷ்ண ஜோஷின்னு எஜுகேஷனிஸ்ட் இருந்தார், அவருடைய பேரன் கூட இப்போ அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டு இருப்பார் என்கிட்ட. அவர் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிற போது, இட் ரிக்வயர்ஸ் சிங்குலர் மிஸ்ஃபார்ச்சூன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஆர்டர் டு எஸ்கேப் தி இம்பார்ஷியல் கேஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ். ஜென்மாந்திரத்தில் ரொம்ப பாப்பம் மூட்டை சேர்ந்ததுனா தான் பெரியவாளுடைய கட்டாட்சம் படாமல் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக இங்கிலீஷில் அது மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். இந்த மாதிரி பெரியவாளுடைய மல்டி ஃபேசட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியை வேறு எங்கேயும் நம்ம பார்க்கவே முடியாது. பெரியவாளுடைய கருணைன்னு எடுத்திருந்தாலும் சர்வஜத்துவம்னு எடுத்திருந்தாலும் அவளுக்கு தெரியாத சப்ஜெக்ட் கிடையாது. தீர்க்க திருஷ்டியோட இப்போ சமீபத்தில் வேதவியாசத்தில் கோவணத்தில் வந்து போன வியாழக்கிழமை அன்றைக்கி அங்கே அவர் காசி விஸ்வநாதையர்னு எல்லோரும் அவர் சிஷாளுக்கு தான் குருஜி. அவர் பிரம்மச்சாரியாகவே இருந்து பண்ணிட்டுருக்கார். என்கிட்ட பேசும்போது சொன்னார், அவர் பர்சனல் பூஜையில் ஒரு மரகத லிங்கம் ஒன்று வச்சுருக்கார், ராஜராஜேஸ்வரியோடு சேர்ந்து ஒரு மரகத லிங்கம். அந்த மரகத லிங்கம் 26 வருஷம் முன்னாடி எனக்கு வந்தது. அங்கே போய்க்கிறோது ரொம்ப வருஷம் முன்னாடி பெரியவா சொல்லிருக்கலாம், இந்த தேதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த டயத்துக்கு ஒருத்தர் வருவர், அவர்கிட்ட கொடுத்துருவோம் இந்த மரகத லிங்கத்தைன்னு சொல்லி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி பெரியவா ப்ரெடிக்ட் பண்ணி அவர் போகிறது கரெக்டாக அந்த அனுஷம் அந்த நாள் அந்த டயத்துக்கு போயிருக்கார். அந்த மரகத லிங்கம் இவருக்கு பூஜைக்கு வந்துடுது, தன்னுடைய பர்சனல் பூஜைக்கு வந்துடுது. இந்த தீர்க்க திருஷ்டி பெரியவாளுடைய வாக்கு என்றைக்கோ நடக்க வேண்டிய விஷயத்தை முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கார். அது ஒன்றும் நினச்சே பார்க்க முடியாத பரமேஸ்வர சுரூபமாக இருந்திருக்கா பெரியவா. இந்த பெரியவாளுடைய பெருமையாக நாம் என்ன அதில் ஒரு சின்ன ஒரு திவிதை நமக்கு கிடைச்சதுன்னா அந்த அனுபவம் கிடைச்சாலே ஜென்மா முழுக்க நினச்சி நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த பெரியவாளுடைய பெருமையை பற்றி கொஞ்ச நாள் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம சுரேஷ் சார் அவர்கள் கொடுத்தா. இன்றைக்கி சொல்லிகிட்டே போனால் சந்தியாகாலம் வந்து கொடுத்து ஏற்கனவே. ஆனால் யாரோ கேட்டால் இங்கேன்னு இல்லை, எங்கே கேட்டால் ஞாபகம் இல்லை. 5லேருந்து 7 உபன்யாசம் பண்ண வேண்டாம்னு கேட்டால் நான் பண்ணது இல்லை. இன்னும் 4லேருந்து 6:30க்குள்ளே முடிச்சுக்கணும், இல்லை 7 மணிக்கு ஆரம்பித்து அப்புறம் 9 மணி மட்டும் சொல்லணும். அதனால் இந்த ஏற்கனவே இது 6:45 ஆகிடுத்து. அதனால் சந்தியா காலத்தை அதிக்கிரமித்து சொல்ல வேண்டாம். பெரியவாளை ஸ்மரிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. இந்த சாதுர்மாசியம் ஆரம்பிச்சது, சாதுர்மாசிய காலத்தில் பெரியவாளை ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. பெரியவாளை நாம் போய் என்ன பிரார்த்திக்கிறது? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சின்ன குழந்தையாக இருந்தால் 2 வயசு 3 வயசு குழந்தைய மெயின் ரோடில் ஹைவே டிராஃபிக் இருக்குது அப்படி விட்டுடுவோமா?
கையை பிடிச்சி ஜாகிரதையாக அங்கட பக்கம் கூட்டின்னு போகிற மட்டும் பிடிச்சி கூட்டின்னு போவோமே, அந்த மாதிரி நான் சின்ன குழந்தையாட்டமாக இருக்கேன். என்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் தான் கையை பிடிச்சி அழைச்சின்னு போய் உங்கள் சரணத்தில் வந்து சேர்ற மட்டும் உறுதுணையாக இருக்கணும்னு பெரியவாளை பிரார்த்திக்கிறத தவிர நாம் வேறு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த பெரியவாளுடைய அனுகிரகம் நமக்கு ஈகத்துக்கும் பரத்துக்கும் வேணுங்கிற சகல க்ஷேமங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து பெரியவாளுடைய சரணத்தில் உங்கள் ஒவ்வொருத்தருடைய சார்பதியும் அடியனுடைய சொந்த சார்பதியும் அனந்த கோடி வந்தனங்களை சமர்ப்பணம் பண்ணி பெரியவாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தித்து இந்த வாய்ப்பை கொடுத்த சுரேஷ் சார் அவர்களுக்கும் அவள் குடும்பத்தை சேர்ந்தவ எல்லாருக்கும் பெரியவாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தித்து அவள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் தொடர்ந்து மேலே மேலே உத்தரவோத்தர அபிவிருத்தியோடு ஆஞ்சநேயர் கோயில் இன்னும் 3 மாதத்தில் ரெடி ஆகிடும். அவள் சொல்கிறது இது பார்த்தாக்க உத்தராயணத்தில் கும்பாபிஷேகம் ஆகிடும் போல் இருக்குது. அந்த மாதிரி தை பிறந்த உடனே கும்பாபிஷேகம் ஆகிற மாதிரி சாதாரணமாக ஒரு பழமொழி ஒன்று உண்டு. ஆஞ்சநேயரை பற்றி அவர் சொல்லி ஆரம்பிச்சிருந்தாலும் நான் ஆஞ்சநேயர் சொல்லி முடிச்சு விட்றேன். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி. அதுக்கு நாம் ரொம்ப தப்பாக அர்த்தம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அடித்தாதான் 4 செவிட்டில் சாத்தினால்தான் காரியம் ஆகும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அர்த்தம் இல்லை. அதாவது பெரியவா ரொம்ப அபூர்வமாக அர்த்தம் சொல்லியிருக்கா. திருவடின்னு பேர். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கருடாழ்வாருக்கு பெரிய திருவடின்னு பேர், ஆஞ்சநேயருக்கு இளைய திருவடி சிறிய திருவடின்னு சில பேர் சொல்லுவா. ஐ ப்ரிஃபர் தி யூசேஜ் இளைய, ரொம்ப சீரியவர், அதனால் அவருக்கு சிறிய திருவடின்னு சொல்ல வேண்டாம், இளைய திருவடி அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 பேரும் பண்ணியிருக்கக்கூடிய கைங்கரியம், பகவானுக்கு பண்ணியிருக்கக்கூடிய கைங்கரியம் அண்ணா தம்பிகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு கைங்கரியம் இருக்கு. அதனால் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டார்னு சொன்னாக்க, இங்கே பாருங்க, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சித்திரக்கூடத்தில் வந்து வரங்கடம் தான் வரவும் பெரிய வருஷம் அது, நான் ஒன்றும் சொல்ல. எப்படியாவது ராமரை திருப்பி அழைச்சிட்டு போய் ராமருக்கு தான் பட்டாட்சியம் பண்ணி வைக்கணும்னு வரங்கடம் தான். பித்ருவாக்கிய பரிபாலனம் நான் திரும்பி வர முடியாது, அயோத்திக்கு 14 வருஷம் காட்டு தான் இருந்தாங்க. பரதன் போய் ராஜ்யத்தை ஏற்றுக்கிறதுக்கு அவனுக்கு மனசு ஒத்துக்கலை. ராஜ்யத்தை ஏற்றுக்காமல் இருந்தால் அப்பா சொன்ன வார்த்தையை பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும். பரதனுக்கு ராஜ்யம்னு வரம் கொடுத்துருக்க, ராஜ்யத்தை ஏற்றுக்கலைன்னா இவன் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணாத தோஷம் அவனுக்கு வந்துடுமே. என்னத்தை பண்ணுறது? அண்ணா தம்பியாக இருக்கக்கூடிய ராமனும் பரதனும் ஒரு பெரிய தர்ம சங்கடத்தில் இருக்கிற போது அண்ணா தம்பி கூட செய்ய முடியாத உபகாரத்தை திருவடியாக இருக்கக்கூடிய திருவடி, அங்கே திருவடின்னு சொன்னாக்க பகவானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகை, அந்த பாதுகா ராஜ்யம் ஏற்பட்ட பொழுது தம்பி ஏற்றுக்க முடியாத ராஜ்யத்தை, அண்ணா ஏற்றுக்க முடியாத ராஜ்யத்தை பாதுகா தேவி நிர்வாகம் பண்ணதுனால அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அப்படி ஒரு கான்டெக்ஸ்ட்டு. 14 வருஷம் கழித்து சுவாமி திரும்பி வரார். பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்தார் பஞ்சமி என்று. பரதன் என்ன சொல்லிட்டு போயிருக்கான், 15வது வருஷம் முதல் நாள் சூரியோதய பரியந்தம் பார்ப்பேன், அந்த சூரியோதயத்துக்குள்ளே நீங்கள் திரும்பி வரலைன்னா அக்னியில் பிரவேசம் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு போயிருக்கான் சித்திரக்கூடத்துலேருந்து. அங்கே அக்னியை தயார் பண்ணி வச்சுருக்கான். ஆஞ்சநேயர் வந்து பார்க்குற போது அக்னியை தயார் பண்ணி வச்சுருக்கான். 15வது வருஷம் முதல் நாள் சூரியோதய பரியந்தம் பார்த்து ராமன் வரதேன்னு தெரிஞ்சப்புறம் அக்னியை மூட்டினா அக்னி வளர்கிறதுக்கு எத்தனை நாழி ஆறுதோ, தான் அக்னியில் பிரவேசம் பண்ணுறதுக்கு எத்தனை நாழி ஆறுதோ அத்தனை நாழி தான் சொன்ன வாக்குலேருந்து அதிகமான காலம் வாழ்ந்த தோஷம் வந்துடும்னு அக்னியை முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுருக்கான். கௌசல்யாதேவி தடுத்துருக்காள். கம்பர் பாட்டெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான பாட்டுகள் தான் இருக்குது. எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகாவரோ புண்ணியம் என்னும் நென்னுயிர் போயினால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோன்னு கம்பருடைய பாட்டு இம்மார்டல் வருஷம் இருக்குது. கௌசல்யாதேவி தடுக்கிற காட்டுக்கு போன பிள்ளை அவன் கையில் பஞ்சாங்கத்துக்கு போயிருக்கானா, ஏதாவது ஒரு நாள் முன்ன பின்ன வரலாம், முகூர்த்தம் முன்ன பின்ன வரலாம், நீ உயிர் அடைஞ்சு விட்டேன்னா கோடி ராமர்கள் கூட உனக்கு ஈடாக முடியாதே, உலகம் முழுக்க தவிச்சு போயிடுமேன்னு தடுத்துன்னு இருக்கா. சுவாமி பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்து விட்டார். பரத்வாஜ் என்ன பண்ணார், ஒரு நாள் இங்கே தங்கி விட்டு நாளைக்கு போகலான்னு விட்டார். இங்கே பரத்வாஜுடைய வார்த்தையும் தட்டுறதுக்கு வழி இல்லை. அதனால் ஆஞ்சநேயரை முன்னாடி அனுப்பிச்சு ஆஞ்சநேயர் ஆகாச மார்க்கமாக வரும்போது அக்னி பிரவேசம் பண்ணுறதுக்கு தயாராக அக்னியை பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கான். பரதன் அங்கேருந்து வரும்போது ஐயன் மந்தனன் ஆரியன் மந்தனன் மெய்யன் என் இன்னுயிர் வீடினாகால் உய்யுமே அவன் என்று உரைத்து உட்புகா கையினால் எரியை கரியாக்கினான். இங்கே ஆஞ்சநேயர் வரும்போதே வந்துட்டு இருக்கார் சுவாமின்னு சொன்னாலாம். இங்கே
அண்ணாவால் வர முடியல. ஒரு நாள் பரத்வாஜர் போட்டு ஒரு நாள் தங்குன்னு சொன்னதுனால தங்க முடியல வந்துடுத்து. அண்ணாவால் பரதனை காப்பாற்றுறதுக்காக அந்த 15வது நாள் சூரியோதயத்துக்குள்ளே வர முடியாத சமயத்தில் அண்ணா பண்ண முடியாத விஷயத்தை அடியாக இருக்கக்கூடிய திருவடியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அண்ணன் தம்பி உதவுற மாதிரி அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டார். திருவடியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பண்ண உபகாரம் இதெல்லாம் பெரியவா இப்போ சமீபத்தில் பெரியவா பர்சனலாக 1-to-1 பேசின விஷயங்கள்லாம் வந்து ஆச்சாரியால் அருள்னு ஒரு புத்தகம் 8வது வால்யூம் தெய்வத்தின் ஒரு 7 வால்யூம் வந்துவிட்டு. இது 8வது வால்யூம் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் சொல்ல முடியாது, ஒரு கண்டினியூஷன் ஆட்டமாக இப்போ சமீபத்தில் ஒரு மாதம் முன்னாடி பெரியவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணிருக்கா. அதில் மங்கள ஆரத்தின்னு சொல்லி கடைசி நான் இன்னும் புஸ்தகத்தை வாங்கலை. அது படித்தவா வந்து சொன்னால் இது மாதிரி ஆஞ்சநேயருடைய ஒரு பெருமையை பெரியவா ரொம்ப யாருக்கும் தோணாத திருஷ்டிகோணங்கள்லேருந்து சொல்லி அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கா. அந்த ஆஞ்சநேயருக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுக்காக ஆஞ்சநேயரை பற்றி சொல்லி பூர்த்தி பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னேன். எப்போதுமே பூர்த்தி ஆரம்பத்தில் பிள்ளையாரையும் கடைசியில் ஆஞ்சநேயரையும் ஸ்மரிக்கிறது வழக்கம். எல்லாருக்கும் எல்லா க்ஷேமங்களும் பரிபூர்ணமாக இருக்கணும். ஆமாம், சரி 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 சொல்கிறேன். அதாவது வியாச மகிமை பற்றி சொன்னேன். போன வியாழக்கிழமை அன்றைக்கி வியாச பௌர்ணமியாக இருந்ததுனால வேதவியாசத்தை போகணும் தாமரம் பக்கத்தில் இருக்குது. அங்கே சாரும் வந்திருந்தார், நானும் போயிருந்தேன். அவரை வரப்போகிறான்னு எனக்கு தெரியாது, நான் வரப்போகிறேன்னு ஒரு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அங்கே வியாச மகிமை பற்றி சொல்கிறது. வியாசரை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்குது. நமோஸ்துதே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாய தபத்ரநேத்ரா ஏனத்வயா பாரததீர பூர்ணஹ பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபா. வியாசருக்கு நமஸ்காரம். என்ன நமஸ்காரம்னா, ஒரு ஞானமயமான தீபத்தை ஏற்றி வச்சேள். பாரதம் என்ற எண்ணெய் நிரம்பி இருக்கக்கூடிய தீபத்தை, ஞான தீபத்தை ஏற்றி வச்சேள் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதனால உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறோன்னு இருக்குது. இந்த விளக்கை பற்றி ஒரு யாரோ பெரியவாழ்கிட்ட ரொம்ப நாள் முன்னாடி கேட்ட விஷயம், அதை ஷேர் பண்ணிட்டேன் அன்றைக்கி. அதை திருப்பி இங்கே ஷேர் பண்ணிக்கணுமோ அவர் ஆசைப்படுறார். ஒரு விளக்கு வேணும்னா என்ன வேணும்? என்ன சார் கேள்வி? கேஜி கிளாஸ் குழந்தைய கேட்டால் சொல்லிட்டு போயிட்டு போகிறது. விளக்கு வேணும், விளக்கு மாத்திரம் போகாது, எண்ணெய் வேணும், திரி வேணும், இதெல்லாம் வேணும். இது ஃபிசிக்கலாக ஒரு விளக்கேற்று சாதாரணமாக ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுனா விளக்கேற்றி வைக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் தான் இருக்குது. அந்த பியாண்ட் தி ஃபிசிக்கல், வாட் இஸ் தி மெட்டஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விளக்கு வேணும், விளக்க வேண்டும், விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை பெரியவாழ்கிட்ட பகுதா ஸ்ரோதவியம் பகுபிய ஸ்ரோதவியம்னு பல முறை கேட்கணும். பல பெரியவாழ்கிட்ட கேட்டு ஒரு விஷயத்தை நன்னா பல பேர்கிட்ட கேட்குறது பல ஆங்கிள்ஸ்லேருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பல முறை கேட்குறது நன்னா மனசில் போய் பதியும்படியாக விளக்க வேண்டும். விளக்கினா போகாது. வெறும் விளக்க வச்சு என்ன பண்ணுவேன்? வெறும் விளக்குனாக்கா ஏதோ இங்கே ஆர்ட்ஸ் எம்போரியம்னு வச்சுருக்கான், அந்த விளக்கு வச்சுருக்கான். அந்த விளக்கை ஏற்றுறதுக்கு எண்ணெய் வேணுமோனோ? கேட்டு விளக்கமாக தெரிஞ்சின்ற விஷயத்தை எண்ண வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். அது மனநம்னு பேர். சாஸ்திரங்களில் ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம்னு இருக்குது. ஸ்ரவணத்துக்கு எடுத்தாப்புல மனநம். அப்புறம் அது போகாது, வெறும் எண்ணெய் விட்டால் அவனுக்கு தெரியுமா? திரி வேணும், அதாவது திரிய வேண்டும். அந்த காலத்தில் தான் என்ன பண்ணுவா, காசி மாதிரி க்ஷேத்திரங்களில் பல இடங்கள்லேருந்து குழந்தைகள்லாம் வருவா. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பெரியவா நல்ல வித்வான்கள் இருக்கக்கூடிய இடத்த தேடி அவள் இருக்கக்கூடிய இடத்த தேடி திரிந்து வருவாள். நீ அலைஞ்சு திரிஞ்சு எப்படி இல்லாமல் பல இடங்களில் தேடி ஒரு குருவை அடைகிறதுக்காக திரிய வேண்டும். குரு வந்து அடைஞ்சா திரியும் போட்டாச்சு, எண்ணெயும் விட்டாச்சு, விளக்கலை தானாக எரியுமா? அது பற்ற வைக்கணும். அது குருவுடைய சரணத்தை போய் நல்லா பற்ற வேண்டும். பற்ற வைக்கிறதுனா சும்மா மேட்ச் குச்சியை மாத்திரம் கழித்து வைக்கிறது பற்ற வேண்டும். பற்றின அப்புறம் அது எரியணுமே. பிசு பிசுன்னு போயிடுத்துனாக்க டக்குன்னு எண்ணெய்க்குள்ளே அந்த திரி அப்படியே இறங்கி கொடுத்தனா பிரயோஜனம், எரியணும். அது மாதிரி குருவுடைய சரணத்தை பற்றின உடனே என்ன ஆகணும்? நான்கிற எண்ணத்தை எரிய வேண்டும். இந்த நான்கிற எண்ணம் ஈகோ போயிடுத்துனாக்க ஆத்ம பிரகாசமாக இருக்கக்கூடிய தீபம் பிரகாசிக்கும். ஆத்ம தீபேன பாஸ்வதா. அதுக்கு வேறு வியாக்கியானம் பகவத்பாதம் ரொம்ப ஆச்சரியமாக பண்ணிருக்கார். கீதா பாஷ்யத்தில் இந்த ஆத்மதீபேன பாஸ்வதாங்கிறதுக்கு அது தனியாக ஒரு நாள் முழுக்க தனியாக சொல்லணும். அவ்வளவு வேதாந்தபரமாக வியாக்கியானம் பண்ணிருக்காள் பகவத்பாத. அதனால இந்த 5 சேர்ந்து சாதாரணமாக 5 முகம் பஞ்சமுக தீபம்னு ஏற்றுறோமோனோ அதுக்கு வேற தாற்பயமும் இருக்குது. பஞ்சமுக தீபம்னாக்க 5 முகங்கள், ஆனால் ஒரே எண்ணெய் தான். இவ்வளவுக்கும் ஃபீட் பண்ணுறது ஒரே ஃபியூயல் தான்.
திரி வேணால் 5 போடலாம். ஆனால் ஒரே எண்ணெயிலேருந்து ஒரே எண்ணெயோ நெய்யோ அதுலேருந்து தான் வருது. அது மாதிரி ஒரே விஷயத்தில் 5 பிரிஞ்சு இருக்குது. இந்த 5 பிரிஞ்சு இருக்கிறது தான் 5 இந்திரியங்கள். பஞ்ச இந்திரியங்களும் சேர்ந்து காமனாக ஒரு பிரகாசத்தை கொடுக்கணும்னு சொன்னாக்க இந்த 5க்கும் காமன் கண்ட்ரோலர் மனசு ஒன்றும். அந்த மனசானது ஒருமுகப்பட்டு திரின்னு சொல்கிற போதே பார்த்தோன்னாக்க அது வெவ்வேறு ஸ்டாண்டாக இருந்தால் அதுக்கு திரின்னு பேர் இல்லை. நூல் திரினா நூல் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் தான் சேர்ந்து ஒன்றா சேர்கிற போது தான் அதுக்கு திரின்னு பேர். அது பிரிஞ்சு இருக்கிற போது திரின்னு பேர் இல்லை, வெறும் நூல்னு பேர். பஞ்சு தனித்தனியாக இருந்துவிட்டால் அதுக்கு திரின்னு பேர் தான். சேர்ந்து ஒன்றா அப்படி ஒரே ஸ்டாண்டாக இருக்கிற போது தான் அதுக்கு திரின்னு பேர். திரியக்கூடிய மனசானது ஒரே ஒரு சிங்கிள் ஃபோக்கஸில் சிங்கிள் பாயிண்டடாக ஃபோக்கஸ் ஆகக்கூடிய சமயத்தில் தான் அது ஞான சுடருக்கு இட் பிகம்ஸ் எ கண்டியூட் ஃபார் தி ரேடியன்ஸ் ஆஃப் நாலேஜ். இட் பிகம்ஸ் எ கண்டியூட். அது மட்டும் தனித்தனியாக இருக்கிற மட்டும் unless it is focused at one point, unless it is one pointed, it cannot be a conduit for knowledge. அதெல்லாம் நமக்கு தீபம் மூலமாக எடுத்து காட்டுறா. அது பஞ்சமுக தீபம் இருக்குது. இது ஒரு 5 விஷயங்கள். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா விளக்க வேண்டும், எண்ண வேண்டும். விளக்கி தெரிந்த விஷயத்தை எண்ண வேண்டும். எண்ணினா போகாது, திரிய வேண்டும். யாராவது நல்ல குரு கிடைக்க மாட்டாரான்னு குருவை தேடி திரிய வேண்டும். குருவுடைய சரணத்தை அடைஞ்ச உடனே பற்ற வேண்டும். அந்த சரணத்தை பற்றின உடனே நான்கிற எண்ணத்தை எரிய வேண்டும். ஞான பிரகாசம் ஏற்படும்படியாக பெரியவா அனுகிரகம் பண்ணுறோம்னு பிரார்த்தித்து பூர்த்தி பண்ணிப்போம். ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே गिरिवरविन्द्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते कुन्दसुम बृन्दसम मन्दहसितास्यं नन्दकुल नन्दभरतुन्दलनकन्दम् पूतनिजगीतलवधूतदुरितं तं वातपुरनाथमिममातनुहृदब्जे कल्याणरूपाय कलौ जनानां कल्याणदात्रे करुणासुधाब्धे कंवादिदिव्यायुधसत्कराय वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 मंगलम यादवेन्द्राय महनीय गुणात्मने वसुदेवतनूजाय वासुदेवाय मंगलम मंगलम मस्करीन्द्राय महनीय गुणात्मने अनंतरामयते श्रवणानंददायिने शुकशास्त्रस्वरूपाय पारायण पराय च रामचंद्राश्रयाख्याय संयमीन्द्राय मंगलम कांचनाद्रिनिभांगाय वाञ्छितार्थप्रदायिने अंजना भाग्यरूपाय आंजनेयाय मंगलम नमः पार्वतीपतये हर हर महादेव श्री सद्गुरु स्वामिनः जय आंजनेय स्वामिनः जय स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु कायेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुद्ध्या आत्मनः वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि त्वदीयं वस्तु गोविन्द तुभ्यमेव समर्पये त्वदीयं वस्तु गुर्वग्र्या तुभ्यमेव समर्पये तेन त्वदङ्घ्रिकमले रतिं मे यच्छ शाश्वतीं यदक्षरपदभ्रष्टं मात्रा हीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राश्च पदपादाक्षराणि च न्यूनानि च अतिरिक्तानि क्षमस्व पुरुषोत्तमा क्षमस्व यदुनन्दना क्षमस्व குரு சத்தமா க்ஷமஸ்வ ஹரி சத்தமா. இங்கே கூடியிருக்கக்கூடிய அன்பர்களை தவிர
இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் சுரேஷ் அவர்கள் தவிர அவருடைய பிஏ சிவசுப்ரமணியம், அவருடைய சாரதி ரஞ்சித்குமார், எல்லாருடைய ஒத்துழைப்போடு தான் இன்றைக்கி இங்கே வந்து 2 மணி நேரம் உங்களோட இருந்திருக்கேன். அவளும் அவள் குடும்பத்தை சேர்ந்தவா எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறது. ஸ்ரீ ஹரயே நமஹ. குருவாயூரப்பா சரணம். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. வாசுதேவா காமாட்சி குருமூர்த்தே துவாம் நமாமி. காமாட்சி குருவதிக பாதுகே சரணம். விளக்கை பற்றி நான் போன விளக்கம் சொன்னது திருப்பி இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு சார் ஆசைப்பட்டார். இது என்ன காரணம்னு அவர் பேஷண்ட் இருக்கோ தோணித்து. இந்த நிறுவனத்துக்கு அருண் எக்ஸல்லோன்னு பேர். அருணருங்கிறது சூரியனுடைய சாரதி. அந்த அருணோதயம் ஏற்பட்ட உடனே சூரியோதயம் ஏற்படும். அதனால் பின்னாடி வரக்கூடிய ஒரு விளக்குக்கு இது முன்னோடியாக இருக்குது. அதனால் அருண்கிறதுனால தான் அவங்களுக்கு தோணித்து என்னமோ தெரியும்.